வணக்கம் நேயர்களே. நிறைய கிராமங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய இந்த ரூரல் ஏரியாஸ் அங்கெல்லாம் வந்து வாகனங்கள்லாம் ஒரு சில இடங்கள்லாம் போக முடியாத நிலையில இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல கூட வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் நிறைய இடத்துல போகிறாங்க. ஸோ இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நேஷ்னல் ரூரல் டிரான்சிட் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஸ்னேக் டேவும் கொண்டாடப்படுது. இதுக்கு ஒரு முக்கிய காரணம், நம்ம பாம்பு அப்படின்னாவே பார்த்தோன்னே அதை துன்புறுத்த தான் வந்து போவோம். ஆக்சுவலி நம்மளுடைய என்விரான்மெண்டல் பயாலஜிக்கல் சைக்கிளில் அது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்றத உணர்த்துற விதமாக தான் இந்த நாள் கொண்டாடப்படுது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஃபேவரட் யுகம் கனெக்ட். ஆஷிகா, நம்ம நேஷ்னல் ஃபுட் என்ன சொல்லுங்க பார்ப்போம். இட்லி, இட்லி வேற சொல்லுங்க. தோசை, சப்பாத்தி, பிரியாணி. பிரியாணி இஸ் அன் எமோஷன். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வண்டி ஓட்டும் பொழுதோ நார்மலாகவே அதனால் கடையில் வந்து அந்த பாத்திரத்தை லைட்டாக அப்படி டிங் 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 தட்டும் போது நமக்கு டெம்டேஷன் அதிகமாகும். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன், இன்னைக்கு பிரியாணி செய்ய போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான். பிரியாணி கிடையாது, ஸ்மோக் லேயர்டு பிரியாணி தான் இன்னைக்கு கிருத்திகாஸ் கிச்சனில் கிருத்திகா ராதாகிருஷ்ணன் மேம் நம்ம நேயர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக செஞ்சு காமிக்க போகிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு யம்மியான வீட்டிலே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு லேயர் பிரியாணி பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கோட ரெசிபியோட பேர் ஸ்மோக்கி லேயர் பிரியாணி. இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து மாஸாக ப்ரிப்பேர் பண்ணும்போது, மாஸ் ஸ்கேலில் ப்ரிப்பேர் பண்ணும்போது, கல்யாண சமையல்களில் இல்லைனா வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் பல்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது சில ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த வாகில் அப்படியே வந்துருங்க. அதை ஒரு ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இதை பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவரை எப்படி நம்ம கொண்டு வரது அப்படின்ட்டுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த தம் கட்டுறது அதெல்லாம் வந்து இட்ஸ் ரியலி வெரி காம்ப்ளிகேட்டட் டு டூ ஒரு டொமஸ்டிக் கிச்சனில் பண்ணுறது அப்படிங்கிறது. பட் ஆனால் வில் ட்ரை ஆர் பெஸ்ட் டு ரெப்ளிகேட்டட். பட் இந்த ஃப்ளேவர்னால வந்து உங்களோட பிரியாணியோட லெவல் வந்து வேறு மாதிரி இருக்கும், ஒரு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டுன்னு பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ், தக்காளி, வெங்காயம், பிரிஞ்சி இலை, புதினா, கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம், மிக்சட் காய்கறிகள், சிவப்பு மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு, தயிர், லவங்கம், பட்டை. ஸோ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டைட்டாக லிட் உள்ள பாத்திரமாக ஒன்று எடுத்துக்கோங்க. ஈவன் குக்கராக இருந்தால் கூட பரவாயில்லைங்க. குக்கர்னால் அந்த மாதிரி ஒரு ஹெவி பாத்திரமும் அதுக்கு டைட்டான ஒரு லிட் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை நல்லா ஹை பர்னரில் ஆன் பண்ணிடுறோம். ஆயில், ஓகே, இது கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த மசாலா எல்லாம் வந்து இந்த ஆயில் வழியாக தான் வந்து உங்களுக்கு ரைஸ் அண்ட் வெஜ்ஜீஸ் எல்லாத்துலேயும் போய் நல்லா கோட் ஆக போகுது. ஸோ கொஞ்சம் நல்லா இது யூனிஃபார்மாக ஏற்றிருங்க. நான் நம்ம லேயரிங்கும் இந்த கடாயில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இப்போது ஜீரகம், மிளகு, இப்போ இந்த பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணிடலாம். அன்னாசி மொக்கு, கிராம்பு அண்ட் இந்த சினமன். இந்த வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். பூண்டு. ஓகே, இப்போது இதில் வந்து மெனி ஆஃப் தம் ஹேட் தீஸ் ஸ்பைசஸ் இல்லையா, இந்த ஹோல் ஸ்பைசஸ், இந்த கிராம்பு, அப்புறம் வந்து பட்டை, இதெல்லாம் ஐயோ கன்றாவியானது, இது வந்து வாயில் வந்து சிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லார் வீட்லேயும் இதே கம்ப்ளைண்ட் தாங்க வரும். பட் ஆனால் அதில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு மருத்துவ குணத்தை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். இதெல்லாம் வந்து இந்த ஹெவியான பிரியாணியை, லெட் இட் பி வெஜ்ஜாக இருக்கலாம், நான்வெஜ்ஜாக இருக்கலாம், அந்த ஹெவி ஆன ஒரு உணவு, நியூட்ரிஷியஸ்லி ஹெவியான உணவு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு உதவுது. இப்போது இந்த மாதிரி நல்ல ப்ரௌனாக இருக்கிற வெங்காயத்தை வந்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு. இது பேர் பரிஸ்தா அப்படின்ட்டுன பேர். இதோட டேஸ்ட் வந்து 200% உங்களோட பிரியாணிக்கு தூக்கி கொடுக்கும் அது.
அதே மாதிரி இந்த ஆயில், ஓகே, இதை கொஞ்சமாக தனியாக வச்சுருங்க. பேலன்ஸ் இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி, நம்ம சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். நிறைய ஹர்ப்ஸ், தட் இஸ் ஹர்ப்ஸ்னால் இந்த நம்மள பிரியாணியை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஹர்ப்ஸு. கொத்தமல்லி, புதினா, ஓகே, காரத்துக்கு தகுந்தபடி. அதே மாதிரி இஞ்சியை நான் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி, காரம் நிறைய வேணும்னா காரம் போட்டுக்கோங்க, இல்லை யூ லைக் மைல்டர்னாக்கா மைல்டராக போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா, தயிர் இப்படி கொஞ்சம் பீட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது தயிர் கொஞ்சோண்டு புளிப்புக்கு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபார் த க்ரீமினஸ், இப்போ நான் இந்த தயிர் வந்து நான் வந்து கடையில் வாங்கினா பேக்கெட் தயிர் தான் வாங்கிட்டு, செட் தயிராக இருக்கும் இல்லையா, மோல்டட் தயிர் மாதிரி, அந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன். நீங்களும் அது மாதிரியே எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு நேரம் வீட்டில் இருக்க தயிர் வந்து கொஞ்சம் லூசிஷாக இருந்ததுன்னா அந்தளவு அந்த ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட் உங்களுக்கு அதில் கிடைக்காது. ஸோ அதனால் வந்து இந்த கடையில் விற்கிற தயிரை வந்து எடுத்திங்கன்னா நல்ல க்ரீமியாக, இதுக்குன்னு தனியாக நெய் அதெல்லாம் ஆட் பண்ணாதுக்கு ஒன் குட் இன்க்ரீடியன்ட் விச் இஸ் ஹெல்தி ஆல்சோ, தட் இஸ் தயிர். ஆனால் நீங்கள் இந்த டப்பாவில் கிடைக்கிற தயிர் இருக்கு இல்லையா, ஒரு மாதிரி சாஃப்ட் பேக்கில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கலவை ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு. ரிமைனிங் வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிடுறோம். இதில் வந்து குடமிளகா மட்டும் நான் வேக வச்சு எடுக்கலை, குடமிளகா அப்படியே பச்சையாக தான் இருக்குது. பிகாஸ் எனக்கு அந்த ரோஸ்டட் குடமிளகா ஃப்ளேவர் பிடிக்கும். பாக்கியெல்லாம் வந்து ஒரு ஹாஃப் பாயிலில் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக ஒரு சின்னூண்டு பிளானிங்கில் உங்களால் காலையில் அவசரத்தில் கூட இது அழகாக நீங்கள் பண்ணிடலாம். அதை ஓகே, இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் இந்த மசாலாலெல்லாம் சால்ட்டு சரியாக இருக்கா அப்படின்லாம் நீங்கள் செக்அப் பண்ணி பார்த்துருங்க. சரி, இப்போ இதை எப்படி லேயர் பண்ணணும் அப்படின்னு நான் காமிச்சிடுறேன். நம்ம இதில் இதே பவுலில் தான் நம்ம லேயரிங் பண்ண போகிறோம். பட் ஆனால் நம்ம கொஞ்சத்தை இதில் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்ட்டாக நம்ம லேயரிங் பண்ண போகிறோம். ஓகே, சரியா? இப்போது இதே பவுலில் இதை மாதிரி கொஞ்சோண்டு இந்த பரிஸ்தான்னு சொன்னேன் பாருங்க, பரிஸ்தா, இதை வந்து இது மேலே அப்படியே போட்டுருங்க. அடுத்த லேயருக்கு கொஞ்சோண்டு மசாலா லைட்டாக போட்டால் போதும், ஏன்னா ஆல்ரெடி நல்லா நிறைய தான் இருக்குது அதில். அடுத்த லேயர், நெக்ஸ்ட் லேயர் வந்து வெங்காயம், இந்த ரைஸ் வந்து அப்படியே மேலே அப்படியே தூவி போட்டுடலாம். இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கங்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, லைவ் கங்கு. அப்படியே இறக்கிட்டு அவ்வளோதான். அண்ட் கொஞ்சம் நல்லா ஹையில் வச்சுருங்க. இப்போது நம்ம வீட்லேயே தம் கட்டுறதுக்கு வந்து ஒரு ஈஸியான டிப் ஒன்று சொல்கிறேன். 2 தோசை தவா எடுத்துக்கோங்க. ஒரு தோசை தவா வந்து இந்த ஃப்ளேம் மேலே டைரெக்டாக வச்சுக்கோங்க. அது மேலே உங்களோட வெயிட்டான குக்கரோட மூடி மேலே இன்னொரு தோசை தவா, அதை டைட்டாக அழுத்தி ஒரு அதோட ஃப்ளேவர்ஸ் தப்பிக்காமல் இருக்கிறதுக்கு இன்னொரு வெயிட்டான சப்பாத்தி அந்த தேய்க்கிறோம் இல்லையா அந்த கல்லை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ½ அன் ஹவரில் உங்களுக்கு சூப்பரான தம் பிரியாணி உங்களுக்கு ரெடி ஆகும். யூ ஒன்ட் பிலீவ், ஏதாவது தம் பண்ணினா ஃப்ளேவர்ஸ் டிஃப்ரெண்ட் நம்ம சொல்கிறோம், பட் ஆனால் உண்மையிலேயே வந்து அப்படி பர்டிகுலராக இல்லாதவங்களுக்கு கூட ஃப்ளேவர் டிஃப்ரென்ஸ் தெரியுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது. ஸோ இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் டெஃபினட்டாக அதுக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணுங்க ஃப்ளேவரை.
ஓகே, இதை எப்படி சர்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போது ஜஸ்ட் யூ கேன் கொஞ்சமாக ஒரு ஃப்ரெஷ்னஸ்க்கு இந்த மாதிரி மல்லி தூவிக்கலாம். இந்த பரிஸ்டாவே மேலே நம்ம தூவிக்கலாம். ஆக்சுவலாக ஒரு பிரியாணிக்கு இது 2 தாங்க முக்கியமான விஷயங்கள். இந்த பரிஸ்டா ஒன்று, வெங்காயம் எண்ணெய் அண்ட் இந்த தம் கட்டுறது. இது பண்ணினீங்கன்னா எந்த ஒரு ரைஸுமே பிரியாணி அளவு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு நான் ஒரு வெஜ் பிரியாணி ரெசிபி நான் காமிச்சிருக்கேன். இதையே நீங்கள் வந்து ஒரு நான்வெஜ் பிரியாணி எப்படி நீங்கள் வந்து ஆன் அ டெய்லி பேசிஸ் லோ கேலரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வந்து யூஸ் லீன் மீட்ஸ், அதாவது லைக் சிக்கன் ஆர் ஃபிஷ், இந்த மாதிரி ரெட் மீட் காட்டிலையும் வந்து ஸோ உங்களோட சேச்சுரேட்டட் ஃபேட் இன்டேக் குறையும். ரெண்டாவது வந்து அதில் யூஸ் பண்ணுற ஃபேட்ஸ் இருக்குது இல்லையா, லைக் ஆயில் ஆர் நெய், இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு. அதே மாதிரி உங்களோட போர்ஷன் ஆஃப் பிரியாணியில் வந்து ரைஸ் கம்மியாகவும் நிறைய காய்கறியும் போட்டு ஸ்பைசஸ் நீங்கள் ஏற்றிக்கலாம். ஸோ அதனாலேயும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லோ கேலரியாக அது வரும் அது. ஸோ யூ கேன் ட்ரை தீஸ் ஆப்ஷன்ஸ். அதே மாதிரி ரைஸுக்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ், மில்லட் இந்த மாதிரி போட்டு நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம இனியவை இன்றில் டாக்டர் உஷா நந்தினி அவர்கள் எந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்க போகிறாங்க? ஆக்சுவலி பெண்களுக்கு வயிற்று உப்பிசம் அப்படின்ற ஒரு விஷயம் காமனாக அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்கான ஒரு ஈஸியான ரெமெடியை பற்றி தான் இன்றைக்கி மேம் ஷேர் பண்ண போகிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கேகே நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வருங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிற்று உப்புசம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த வயிற்று உப்பிசத்திற்கான காரணங்கள் என்ன? முக்கியமாக 3 காரணங்கள் இருக்குது. அதற்கான தீர்வுகள் என்னங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வயிறு ஊதிக்குது, பசிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இருக்கும். ஸோ இந்த வயிற்று உப்பிசத்திற்கு இதெல்லாம் சாப்பிட்டா ஜீரணம் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலான்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு காரணம் பெண்களுக்கு முதல் நிலை. எப்போ இந்த மாதிரி அதிகப்படியான பிரச்சனை வருது? எல்லா காலகட்டத்திலையும் இல்லை. சின்ன வயசுலலாம் நம்ம சாப்பிட்டது நல்ல ஜீரணம் ஆயிடுச்சு. நிறைய ஆயில் ஃபுட் சாப்பிட்டோம், நிறைய மைதா சாப்பிட்டோம், நிறைய ஸ்வீட்ஸ் எடுத்துக்கிட்டோம், நான்வெஜ் எடுத்துக்கிட்டோம், ப்ரோட்டீன் நிறையா சாப்பிட்டோம், அப்போல்லாம் ஜீரணமானது. ஏன் குறிப்பிட்ட பருவகாலம் வந்த உடனே ஜீரணமாக மாட்டேங்குது, ஏன் உப்பிசம் வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், ஃபஸ்ட்டு காலகட்டம் எப்போ வந்து இது ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு வந்து இந்த ஏஜ் அட்டன் பண்ண பிறகு பீரியட்ஸ் வரத்துக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி இந்த சிம்டம்ஸ் இருக்கும். இதை வந்து ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்லேயே ஒரு பகுதியாக சொல்லப்படுது. ஸோ அந்த காலகட்டத்தில் அதிகப்படியான ஏப்பம் வர்றது, பசி இல்லாமல் இருக்கிறது, வாந்தி வர மாதிரியான உணர்வு, மார்பக வலி, கை வலி, புடனி வலி, கழுத்து வலி, வயிறு தும்முன்னு ஊதிக்கிறது. பீரியட்ஸுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வயிறு வந்து ரொம்ப தொப்பை இருக்கிற மாதிரி இருக்கும். பீரியட்ஸ் வந்த பிறகு வயிறு ஃப்ளாட் ஆகிடும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் நிறைய பெண்கள் ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஏன் பீரியட்ஸுக்கு முன்னாடி நமக்கு வயிற்று உப்பிசம் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். இதுக்கு முக்கியமான காரணம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது காரணம் பெண்களுக்கு எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மெனபாஸ்க்கு முன்னாடி. ஸோ நார்மலாக எவ்ரி பீரியட்ஸ்க்கு முன்னாடியும் 10 நாளைக்கு முன்னாடி இருந்தே இந்த சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகிற பெண்களும் இருக்காங்க. ஆனால் 40-42 வயது வரைக்கும் டாக்டர் எனக்கு சாப்பிட்டதெல்லாம் ஜீரணம் ஆகிடும், ஆனால் இப்போது சாதாரணமாக தோரம்பருப்பு சாப்பிட்டா ஜீரணமாக மாட்டேங்குது, கீரை சாப்பிட்டா ஜீரணமாக மாட்டேங்குது, பருப்பு வகைகள் எடுத்துக்கும் பொழுது கேஸாக பிரிஞ்சுக்கிட்டே இருக்குது, சுண்டல் எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. ஸோ என்ன ப்ரோட்டீன் நான் சாப்பிட்றதுனே தெரியல, அந்த அளவுக்கு ப்ரோட்டீன் இன்டைஜஷன் வந்து எனக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிறது ஒரு 40-42 வயது கடந்த பெண்கள் அதிகப்படியாக சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்டு. இவ்வளோ நாள் வரைக்கும் எல்லாமே சாப்பிட்டோம், நல்லா தானே செரிமானமாச்சு, ஆனால் ஏன் 42 வயது கடந்த பிறகு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். ஸோ இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா,
பெண்கள் அடிக்கடி ஓடி போய் இசிஜி எடுத்து பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நெஞ்சை அடைக்கிற மாதிரி ஒரு கேஸ் ஃபார்மேஷன் இருக்கும். அவங்களால வந்து ப்ராப்பராக இருக்க முடியாது, படபடன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், வேர்த்து கொட்டும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா புடனி வலி, கழுத்து வலி, மார்பு வலி, கை வலி எல்லாமே இருக்கும். ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஒருவேளை எனக்கு ஹார்ட் அட்டாக்கோ அப்படின்னு பயந்து போய் இசிஜி எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. ஆனால் எல்லாம் நார்மலாக தான் இருக்கும். ஸோ இது ரெண்டாவது காரணம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மெனபாஸ்க்கு முன்னாடி ஏற்படக்கூடிய நிலை. இதுவே மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா, எல்லா காலகட்டத்திலையும் எல்லா பெண்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு காரணம், வயிற்று உப்புசத்திற்கான காரணம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சரியா கழிச்சல், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குடல் அலர்ஜி நோய். இது யூஸ்வலாக பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்டோன்னே மோஷன் போகிறது, திடீர்னு மோஷன் கட்டுறது, திடீர்னு டயரியா மாதிரி போகிறது, மேலேயும் ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும், பின்னாடியும் கேஸ் பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும், பசிக்காது, வயிறு ஊதிக்கிட்டே இருக்கும், கொஞ்சமாக சாப்பிட்டா கூட வயிறு ஃபில் ஆன மாதிரி இருக்கும், பசிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சாப்பிட்டா வயிறு தும்முன்னு ஆகிடும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமில் ஏற்படக்கூடிய ஒரு உப்பிசம் காரணமாக இருக்கும். இது பெண்களுக்கு எல்லா காலகட்டத்திலையும் இருக்கும். ஸோ அப்போது 3 நிலைகள் பெண்கள் வந்து சந்திக்கிறாங்க இந்த வயிற்று உப்புசத்தை. ஒன்று, எல்லா காலகட்டத்திலையும் இருக்கக்கூடிய பெண்கள் பீரியட்ஸ் ஆகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி இந்த பெயினால் கஷ்டப்படுறாங்க. 42-45 வயது கடந்த பெண்கள் மெனபாஸுக்கு முன்னாடி ஒரு 5-6 வருஷத்துக்கு எதை சாப்பிட்டாலும் செரிமானமாகாமல் வயிற்று உப்பிசத்தோடு கஷ்டப்படுறாங்க. மூன்றாவது நிலை, எல்லா காலகட்டத்திலையுமே பார்த்திங்கன்னா குடல் அலர்ஜி நோயினால் கஷ்டப்படக்கூடிய பெண்கள். ஸோ இது மூன்றுக்குமே 3 விதமான தீர்வுகள் நம்மளால் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு இப்போ குடல் அலர்ஜி நோயின்னு சொல்லக்கூடிய ஐபிஎஸ் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கக்கூடிய பெண்கள் ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ் பண்ணி இந்த ஐபிஎஸ்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஏன்னா இதில் ஹார்மோன் முக்கியமான பங்கு வகிக்குது. அதே சமயம் ஐபிஎஸ்ஸையும் கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாதுளையோடைய தோல் இருக்கு இல்லையா, அந்த தோலை வந்து பிச்சு போட்டு அது கூட வந்து சுண்டைக்காயோடைய வற்றல், பச்சையாக கிடச்சதுன்னா நல்லது, அப்படி இல்லைன்னா சுண்டைக்காயோடைய வற்றல். ஸோ வற்றல் ஒரு 8லேருந்து 10 வற்றல் போட்டுக்கோங்க, சின்னதாக ஒரு மாதுளன் தோல் போட்டுக்கோங்க, 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஹாஃப் கிளாஸாக சுண்டின பிறகு கொஞ்சமாக சால்ட் போட்டு அதை குடிச்சிருங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மத்தியான நேரம் உணவுக்கு முன் எடுத்துக்கலாம், முடியாதவங்க காலையில் நேரமும் எடுத்துக்கலாம். தொடர்ச்சியாக இது எடுக்கும் பொழுது ஹார்மோன்ஸும் பேலன்ஸ் ஆகும். அதே சமயம் ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய குடல் அலர்ஜி நோயினால் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு இந்த வயிற்று உப்பிசத்திற்கு ஒரு நல்ல தீர்வாக இந்த சுண்டை வற்றல் குடிநீர் வந்து இருக்கும் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இந்த பீரியட்ஸ் வரத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி பசிக்காமல் வாந்தி உணர்வோட, தலைச்சுற்றலோட, மயக்கத்தோட, வயிறு தும்முன்னு இருக்கிற ஃபீலிங் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய புதினா இலைகள் தான் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். அது கூட வந்து சன்ன லவங்க பட்டை ஒரு சின்ன பீஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் மிளகு சேர்த்திக்கலாம். இதை நம்ம எடுக்கும் பொழுது கூட கிராம்பும் சேர்த்திக்கலாம். ஸோ கிராம்பு, சன்ன லவங்க பட்டை, மஞ்சள், மிளகு, புதினா இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு 1 டம்ளரை சுண்ட வச்சு கஷாயம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி கருப்பட்டை சேர்த்து எடுத்துக்கலாம். இது பீரியட்ஸ் ஆகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் பண்ணும் பொழுது கிராம்பு, லவங்கப்பட்டை உங்களுக்கு இருக்கக்கூடிய பெயின் அசௌகரியத்தை குறைக்கும். மஞ்சள் மிளகு ஹார்மோன்ஸை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். புதினாவும் அதே ஹார்மோன்ஸை ரெகுலரைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த 3 விஷயங்களையும் படிப்படியாக நீங்கள் வந்து சேர்த்துக்கிட்டே வரணும். ஸோ இப்போ நான் சொன்ன அந்த குடிநீர் வந்து குறிப்பாக இளம் பெண்களுக்கு அந்த பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாடி 10 நாளும் குடிக்கக்கூடிய ஒரு டீ ஃபார்மேட், அது எடுத்துக்கும் பொழுது அவங்க சந்திக்கக்கூடிய உப்புசத்துக்கு நல்ல தீர்வாக இருக்கும். இதுவே மெனபாஸ் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, அந்த காலகட்டத்தில் ஒரு 42-45 வயதுக்கு மேலே எது சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகலை அப்படிங்கிறவங்க என்ன கஷாயம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மல்லி, ஓமம், மிளகு, மஞ்சள் இது சேர்த்து ஒரு கஷாயம் எடுத்துக்கலாம்.
ஸோ மல்லி, மிளகு, ஓமம், மஞ்சள் எப்படி எடுத்துக்கிறது? மல்லி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்தால் போதுமானது. 1-2 தட்டி போட்டுக்கோங்க. ஓமம் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மிளகு சேர்த்திக்கோங்க. 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. இதை டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி மெனபாஸ் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் சந்திக்கக்கூடிய அஜீரண கோளாறுக்கும் வயிற்று உப்புசத்திற்கும் டீ மாதிரி எடுத்துக்கலாம். எப்போ வேணாலும் இதை எடுத்துக்கலாம். ஸோ 3 நிலைகள், 3 காலகட்டத்தில் பெண்கள் சந்திக்கக்கூடிய வயிற்று உப்பிசத்திற்கு அந்தந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ் பண்ணி அதே சமயம் அவங்க வயிற்று ஜீரண கோளாறுகளையும் சரி பண்ணக்கூடிய குறிப்புகளை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஹெர்பல் பேஸ்ட் ரெமிடியை டாக்டர் ஜெயரூபா மேம் அறிவும் ஆரோக்கியம்ல சொல்லிட்டு இருக்காங்க நம்ம நேயர்களுக்காக. இன்னைக்கு என்ன மாதிரியான ரெமிடி பார்க்க போறோம்? ஸோ எப்பயுமே நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான சொல்யூஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டான சொல்யூஷன்ஸ் தரப்போகிறாங்க அப்படின்றத நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். மூட்டு வலி அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் வயதான நபர்களுக்கு தான் உருவானது. ஆனால் இப்போல்லாம் பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸ்க்கே ஈவன் 30 வயதுகளிலே வந்து மூட்டு வலி, வீக்கம் இதனால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களை வந்து நம்ம அதிகமாக பார்க்குறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதை வந்து வீட்டில் இருந்தபடியே இந்த வலி வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு பற்று எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். மூட்டு வலி அப்படிங்கிறது இப்போல்லாம் ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகள் கூட வந்து சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் நடந்தாலே மூட்டு வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 30 வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்குமே சரி, மூட்டுகளில் வந்து தேய்மானம் ஸ்டார்ட் ஆகிடுது. 40 வயதிலே வந்து மூட்டு அறுவை சிகிச்சைலாம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு அவங்க ஆளாக்கப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி மூட்டு வலி உருவாகிறதுக்கு என்னென்னலாம் காரணம்னு பார்த்தோன்னா, முதல்ல உடல் பருமன். ஸோ உடலில் வந்து வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எழுந்து நிற்கும்போது மொத்த வெயிட்டுமே உங்கள் முழங்கால தான் வந்து தாங்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இருந்தது அப்படின்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான் வந்து நமக்கு மூட்டுகளில் இருக்கக்கூடிய கார்டிலேஜுக்கு நெகிழ்வுத்தன்மை கொடுக்கக்கூடியது. ஒருவேளை உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும் பொழுது அந்த மூட்டுகளில் வந்து ஆரம்ப காலத்திலே வந்து உங்களுக்கு சத்தம் வந்து உருவாகலாம். கொஞ்சம் நடந்தீங்க அப்படின்னாலோ இல்லை மாடிப்படி ஏறினாலோ வந்து மூட்டுகளில் வந்து சத்தம் வந்து உண்டாகலாம். ஸோ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தொடர்ந்து வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அந்த கார்டிலேஜ் வந்து தேய்மானம் உண்டாகி உங்களுக்கு முழங்கால் வந்து மூட்டுகள் தேய்மானம் வந்து உண்டாகலாம். அதே மாதிரி சிலருக்கு பரம்பரை காரணமாக மூட்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தசைகள், ஸோ இந்த தசைகள் தான் வந்து அந்த மூட்டை வந்து கரெக்டான பொசிஷனில் வைக்கக்கூடிய இந்த தசைகள் வந்து சிலருக்கு பரம்பரையாகவே வந்து ரொம்ப பலகீனமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அந்த நபர்கள் வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து அந்த மூட்டு வலி வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடிக்கடி வந்து லிகமெண்ட் இன்ஜுரி உண்டாகி அந்த லிகமெண்ட் இன்ஜுரி வந்து நம்ம கரெக்டாக ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா மூட்டுகள் வந்து ஒரு ப்ராப்பரான பொசிஷன்லேயே வந்து இருக்காது. ஸோ அந்த எலும்புகள் வந்து கரெக்டாக வந்து பேலன்ஸ்டாக இருக்காது. இதனால் கூட ரொம்ப சீக்கிரமாக வந்து மூட்டுகளில் வந்து நம்ம தேய்மானம் உண்டாகலாம். இல்லை நம்ம சரியாக தண்ணி குடிக்கலைன்னா கூட வந்து மூட்டு தேய்மானம் உண்டாகலாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்டி இது எல்லாமே நம்மளுடைய ரத்தத்தில் இருந்து பிஹெச்சோட அளவை வந்து அசிடிக்காக தான் மாற்றும். நம்ம தேவையான அளவு தண்ணீர் குடிக்கலை அப்படின்னா ரத்தத்தோட பிஹெச்சை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்மளுடைய எலும்புகளில் இருக்கக்கூடிய கால்சியம் எல்லாமே வந்து மூவ் ஆகி ஸோ நமக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து எலும்பு தேய்மானம் உண்டாகிறதுக்கோ இல்லை ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான கண்டிஷன்ஸ் வரதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ மூட்டு வலி அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் வந்திருக்கு. உடல் பருமன், மரபணு வந்து ஒரு காரணமாக இருக்குது. ஹார்மோன்ஸ் வந்து ஒரு முக்கியமான காரணமாக வந்து இருக்குது. இதெல்லாம் காரணமாக இருந்தாலும் மூட்டுகளை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கிறது, அதே மாதிரி உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது, இந்த 2 விஷயத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மூட்டு வலி வராமல் தடுக்கலாம். வந்தாலும் அளவுக்கு அதிகமாக போகாமல் நம்ம ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணலாம். உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கால்சியம், பாஸ்பரஸ் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், அதாவது முடக்கத்தான் கீரை, பிரண்டை, பப்பாளி, முளைக்கட்டிய பயறு வகைகள், அதே மாதிரி அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப் வந்து எடுத்துக்கலாம். இன்னொன்று முடவாட்டுக்கால் சூப் எடுத்துக்கிறது, இது சைவம் சாப்பிடக்கூடிய நபர்களும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது ஓரளவுக்கு வலிகளோட அளவை வந்து குறைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி முழங்காலில் வந்து வலி இருக்கும்போது கூடவே நிறைய பேருக்கு வீக்கமும் வந்து சேர்ந்து இருக்கும். இந்த மாதிரி வலி வீக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த மூசாம்பர பற்று, அதாவது கரியபோல பற்று, இதை வந்து நம்ம பயன்படுத்தும் போது வலி அதுக்கப்புறம் வீக்கம் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து குறைச்சிக்கலாம். ஸோ இந்த பற்று எப்படி செய்து நம்ம பார்க்கலாம்.
லிகமெண்ட் இன்ஜுரியை வீட்டில் இருந்தபடியே முதலுதவி செய்கிறதுக்கான ஒரு பற்று எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் கரியபோலம்னு சொல்லக்கூடிய மூசாம்பரம், கடுக்காய் தோல், வெந்தயம், மஞ்சள். இப்போ இந்த கடுக்காய் அது கூட இருக்கக்கூடிய இந்த வெந்தயம், மஞ்சள் இது மூணையும் வந்து நம்ம ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துகிட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். இந்த மூசாம்பரத்தை வந்து நல்லா வெந்நீர் விட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கோம். ஸோ அந்த ஊற வச்ச பிறகு வந்து இது நல்லா வந்து கரைஞ்சி வந்திருக்கு. இது கூட இந்த பவுடரை வெந்தயம், மஞ்சள், கடுக்காய் சேர்ந்த இந்த பவுடரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் வந்து நம்ம ஒரு வெள்ளை துணியில் வந்து இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்மளுடைய முட்டியில் வந்து கட்டி வச்சுக்கலாம். ஸோ ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து இதை வந்து நம்ம திருப்பி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த லிகமெண்ட் இன்ஜுரி ஆகி வலி வீக்கமெல்லாம் இருக்கும். ஸோ அந்த வலி வீக்கம் எல்லாமே வந்து நல்லா வந்து குறையும். இந்த மூசாம்பரம் வந்து கொஞ்சம் மெழுகு பக்குவத்தில் வந்து இருக்கும். இதை வந்து நம்ம அம்மியில் வச்சு நல்லா இடிக்கலாம். இடிச்சிட்டு பவுட்ரு பண்ண முடிஞ்சாலும் பவுட்ரு பண்ணிக்கலாம். அப்படி பவுட்ரு பண்ண முடியலை, நமக்கு வீட்டில் மிக்ஸி தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தண்ணியில் நல்லா வந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த வெந்தயம், கடுக்காய், மஞ்சள் சேர்ந்த பொடியை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப அதிகமாக வந்து வீக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து முட்டையோட வெண்கருவோட வந்து இந்த பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மூசாம்பரமும் வந்து அதில் கரைச்சி கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம முட்டையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு வெள்ளை துணி வச்சு வந்து நம்ம கட்டிக்கிறது நல்லது. இல்லைனா வந்து காஸ் வந்து யூஸ்வலாக நம்ம வந்து கட்டு போடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த காஸ் அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இல்லைனா வந்து வெதுவெதுப்பான பாலோட மிக்ஸ் பண்ணி வந்து நம்ம வந்து முட்டுக்கு வந்து பற்று போடலாம். இது லிகமெண்ட் இன்ஜுரி, அதே மாதிரி வந்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் நீல வந்து சில பேருக்கு வீக்கம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைகளையுமே வந்து இந்த பற்றை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பற்றை பயன்படுத்தி பாருங்கள். ஸோ இந்த கரியபோல பற்று வந்து நம்ம வாரத்தில் வந்து ஒரு 4லேருந்து 5 நாள் வரைக்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஸோ அந்த பற்று வந்து ஒரு 2 மணி நேரம் நம்ம முழங்காலில் இருக்கணும். அதுக்கப்புறமா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மகாராஜ தைலம் வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். ஸோ இந்த தைலத்தை நம்ம முழங்காலிலேருந்து தசைகள் ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வெதுவெதுப்பான வெந்நீர் வச்சு நம்ம ஒற்றடம் கொடுக்கும்போது மூட்டு வலியில் வந்து ஒரு நல்ல மாற்றங்களை வந்து பார்க்கலாம். கூடவே நம்மளுடைய தசைகளை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் இதையும் வந்து ரெகுலராக பண்ணிவிட்டு உடல் எடையை குறைக்கிறது, நல்ல சத்தான உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மூட்டு வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் நல்ல ஒரு வலி நிவாரணங்களை வந்து கொண்டு வந்து நம்ம மூட்டு வலியை சரி செஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த மூட்டு வலி அதே மாதிரி வீக்கங்களை வந்து குறைக்கிறதுக்கான கரியபோல பற்று எப்படி செய்யுதுன்னு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ மூட்டு வலி எதனாலலாம் வருது, இதற்கு என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் வந்து எடுத்துக்கலாம், என்னென்னலாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஆஷிகா, நிறைய திரைப்படங்கள்லாம் நான் பார்க்குறேன். இந்த ஒரு டயலாக் இருக்குது, அது அடிக்கடி நம்ம மைண்டில் வந்துகிட்டே இருக்கும். ஒரு லைஃப், ஒரு வாழ்க்கை, அது எப்படி வேணால் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து எப்படி ப்ராப்பராக டிப்ரெஷன்லாம் இல்லாமல் ஒரு எதனா கதை மூலமாக எதனா சொன்னீங்கன்னா நம்ம கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். எதனா கதை இருக்குங்களா இன்றைக்கி? எஸ், கண்டிப்பாக. இன்றைக்கி புதுகை பாரதி மேம் குட்டி ஸ்டோரி செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா லைஃப்க்கு தேவைப்படுற ஒரு சூப்பரான மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியோட தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக வாங்க போய் கேட்கலாம். புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம குட்டி ஸ்டோரியில் முக்கியமான ஒரு வித்தியாசத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன, யாருக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு கேட்கலாம். அதாவது நம்முடைய வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கையை ஒரு ஆசிரியராக நினச்சிக்கோங்க. வாழ்க்கை அப்படிங்கிற ஆசிரியருக்கும் பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஆசிரியருக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த குட்டி ஸ்டோரி. சரி, இப்போ கதைக்குள்ளே வந்துடலாம். ஒரு ஸ்கூல், அதில் 2 ஃப்ரெண்ட்ஸு. இவங்க 2 பேரும் நல்லா திக் ஃப்ரெண்ட்ஸு தான். ஏன்னா அவங்க எல்கேஜி யூகேஜிலேருந்து நல்லா தொடர்ந்து சேர்ந்து படிச்சுட்டே இருக்காங்க. எப்பயுமே போட்டி போட்டுகிட்டே இருப்பாங்க. அதுவும் படிப்பில் ரொம்ப போட்டி போடுவாங்க. இதில் 2 ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தன் மட்டும் எப்பயுமே அதிகமாக மார்க் எடுத்துகிட்டே இருப்பான். ஒரு ஃப்ரெண்டு அவனை விட கொஞ்சம் குறைச்சி தான் எடுப்பான். எவ்வளோ முயற்சி பண்ணினாலும் அவனால் இவனை தாண்டவே முடியலை. ஒரு எக்ஸாம் வந்தது ஸ்கூலில். அது ஒரு முக்கியமான ஒரு பரீட்சை. அதில் 2 பேருக்கும் யார் அதிகமாக மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு போட்டி. இந்த எப்பயுமே அதிக மதிப்பெண் எடுப்பான் இல்லையா, அந்த பையன் இவனை பார்த்து சொன்னான், என்னடா நீ எத்தனை தடவை ட்ரை பண்ணிட்ட, நீ இந்த தடவை என்ன பெருசாக பண்ணிட போகிற அப்படின்ட்டான். இவனுக்கு மனசுக்குள்ளே அது ஒரு பெரிய கடுப்பாயிடுச்சு. அது என்ன, ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் இப்படி இவனை குறைச்சி சொல்லக்கூடாது இல்லையா. அதனால் இவனுக்கு கோவமாக வந்தது. இந்த வர்ற எக்ஸாமில் இவனை தாண்டி மார்க் எடுத்தே ஆகணும் அப்படின்னு வெறியோடு படித்தான்.
பரீட்சை வந்தது, 2 பேரும் எழுதினாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எக்ஸாம் ரிசல்ட்டும் வந்துச்சு. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எப்பயும் ஃபஸ்ட் மார்க் எடுக்கிற, அதிக மதிப்பெண் எடுக்கிற அந்த ஃப்ரெண்டு அவன் எப்பவும் போல் அதிகமாக எடுத்துட்டான். அவனை விட குறைச்சி வாங்குற அந்த பையன் இந்த முறையும் அவனை விட கம்மியாகவே மார்க் எடுத்துட்டான். இவனால் தாங்க முடியல. ரிசல்ட்டை பார்த்த உடனே அந்த அதிக மார்க் எடுத்தவன் இவனை பார்த்து நக்கலாக வேற ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டான். இவனுக்கு அது ரொம்ப மனசு சங்கடமாக போயிடுச்சு. எதுக்கு இப்படி நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணியும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னுட்டு வீட்டுக்கு வேகமாக வந்தான். வந்தவன் என்ன பண்ணிட்டான், வேகமாக ரூமுக்குள்ளே போய் கதவை இருக்க சாத்திட்டான். இதை அவங்க அம்மா பார்த்தாங்க. பார்த்த உடனே என்னமோ வித்தியாசமாக இருக்கானே இவன், இன்னைக்கு பரீட்சை ரிசல்ட் வேற வந்திருக்குமே, அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் நேராக ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டானே அப்படின்னு அம்மா கிச்சன்லேருந்து வெளியில் வந்து பார்க்குறாங்க. அதுக்குள்ளே இவன் கதவை தாழ் போட போயிட்டான். இவன் இங்கே வர்றாங்க, அவன் கதவை இருக்க சாத்திட்டு அந்த பக்கம் போகிறான். என்னன்னு இவங்களுக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா சின்ன பையன் என்ன அப்படி அவசரமாக வேகமாக வந்து கதவை சாத்திட்டானே அப்படின்னு அம்மாவுக்கு மனசுக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பங்கள், பயம் எல்லாம் வந்துடுச்சு. அவங்க பயந்த மாதிரியே இந்த பையன் தன் வாழ்க்கையவே முடிச்சுக்கிறதுக்கு போயிட்டான். அவன் உள்ளுக்குள்ளே ரூமுக்குள்ளே போய் எப்படியாவது நம்மளுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறான். இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு இவனுடைய மனநிலை என்ன அப்படின்னு. அந்த நேரத்தில் ஒரு தாயினுடைய மனநிலை, பதபதப்பு எப்படி இருக்கும் நமக்கே நல்லா தெரியும் இல்லையா? குழந்தைய எப்படியும் காப்பாற்றி தான் ஆகணும். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை எல்லாம் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டாங்க. எல்லாரும் வந்தாங்க, கதவை உடைச்சி உள்ளே போனாங்க. அந்த குழந்தைய மீட்டுட்டாங்க. நல்ல வேளை அவனுக்கு ஒன்றும் பெருசாக எதுவும் ஆயிடலை. இப்போது அம்மாவுக்கு ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா, இந்த ஒரு முறை அவனை காப்பாற்றியாச்சு, ஆனால் ஒவ்வொரு முறையும் அவனை காப்பாற்ற முடியுமா? அதுக்கு ஒரு யோசனை பண்ணினாங்க. எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. என்னம்மா இப்படி பிள்ளைய விட்டுட்டீங்களே, பார்த்துக்கங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அக்கம் பக்கத்துக்காரங்கெல்லாம் போன பிறகு இந்த பையனுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்து அவனை கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ண வச்சு கொஞ்ச நேரம் அவன் பக்கத்தில் உட்காந்து அன்பாக தலையை தடவிட்டு அம்மா கேட்டாங்க, ஏண்டா தம்பி, எதுக்காக இப்படி ஒரு முடிவுக்கு போனேன் அப்படின்னு. அந்த பையனுக்கு அப்போ தான் பொங்கி பொங்கி அழுகையாக வந்துச்சு. மனசில் உள்ளதை கொட்டணும்ல, அம்மா கிட்ட கொட்ட ஆரம்பித்தான். அவன் சொன்னான், அம்மா என்னம்மா பண்ணுறது, எவ்வளவோ நானும் ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் அந்த என் ஃப்ரெண்டை விட மார்க்கை கூட எடுக்கவே முடியல என்னால். எப்போ பார்த்தாலும் நானே குறைஞ்சிட்டே இருக்கேன். இந்த தடவை அவனே என்னைய பார்த்து நக்கலாக சிரிச்சிட்டான். இனிமேல் நான் எதுக்குமா இருக்கணும், அதான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்ட்டு போயிட்டேன் அப்படின்னு அவன் சொன்னான். அம்மா சொன்னாங்க, சரிடா, வாழ்க்கையை முடிச்சுக்கிற அளவுக்கு உனக்கு வயசு அப்படி ஒன்றும் கூடிரல, என்ன பண்ணி வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு யோசிச்ச அப்படின்னு. ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு. என்னென்னலாம் பண்ணுவ அப்படின்னு அம்மா அடுத்த கொஸ்டின் கேட்டாங்க. அவன் சொன்னான், தூக்கு போட்டு சாகலான்னு போனேன். சரி, ஒருவேளை நீ தூக்கு போட்டு அந்த முயற்சியில் பண்ணுற அந்த நேரத்தில் அந்த கயிறை அருந்து நீ கீழே விழுந்து தப்பிச்சிட்டின்னா, அல்லது நீ எந்த ஃபேனில் மாட்டியோ அது உடஞ்சி கீழே விழுந்துருச்சுன்னா அப்படின்னாங்க அம்மா. அடுத்த வீட்டில் அவன் சொன்னான், விஷம் வாங்கி குடிச்சிருவேன்ல அப்படின்னு. அந்த விஷத்தில் ஏதாவது கலப்படம் இருந்து அல்லது அதுக்குள்ளே உன்னைய நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து உன்னைய காப்பாற்றிட்டா அப்படின்னாங்க. அதுக்கு ஒன்று அவன் திருப்பி சொன்னான், கத்தி எடுத்து குத்திடுவேன்ல அப்படின்னு. இப்போல்லாம் இமீடியட்டாக நிறைய வைத்தியங்கள் வந்தாச்சு, அதுலேயும் நீ உன்னை காப்பாற்றிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவ அப்படின்னு. வீட்டுக்கு போய் மாடியிலேருந்து குதிச்சிருவேன் அப்படின்னா. அம்மா சொன்னாங்க, ஒருவேளை நீ மாடியிலேருந்து குதிக்கிற, சரி நீ நினச்ச மாதிரி ஆகாமல் ஒருவேளை கை காலை மட்டும் அடிபட்டுருச்சு, அல்லது நாங்கள் கீழே 4 பேர் இருந்து உன்னை தாங்கி பிடிச்சி காப்பாற்றிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவ அப்படின்னு அம்மா வரிசையாக கேட்டாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு. என்ன எதை சொன்னாலும் அம்மா கேட்ட போட்டுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்ட்டு. அப்போ தான் அம்மா சொன்னாங்க, என் தம்பி, உயிர் போகிறதுங்கிறது ஒரு தடவை தான், அதுக்கு இத்தனை வழிகளை கண்டுபிடிச்சிருக்கீல்ல நீ. ஆமாம், நிறைய வழி இருக்குல்ல அப்படின்னா. அப்போ அம்மா சொன்னாங்க, உயிரை போக்கிக்கிறதுக்கு இத்தனை வழியை யோசித்து அதை செயல்படுத்தணும் அப்படின்னு யோசிக்கிற நீ, வாழறதுக்கு ஒரே ஒரு வழியை கூடவா யோசிக்க முடியாது? 1000 வழிகள் இருக்குது. வாழணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக வாழ்ந்தே தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு வழிகள் நமக்கு தானாகவே வரும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பையனுக்கு அப்போ தான் புரிஞ்சுது, எந்த தோல்வியும் நிரந்தரம் இல்லை, எந்த வெற்றியும் அதுவே முடிவு இல்லை அப்படிங்கிறது. இப்போ இந்த வித்தியாசத்துக்கு வருவோமா? வாழ்க்கைங்கிற வாத்தியாருக்கும் பள்ளிக்கூடத்தில் பாடம் எடுக்கிற வாத்தியாருக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, பள்ளிக்கூடத்தில் இருக்கிற வாத்தியார் நமக்கு வருஷம் முழுக்க பாடம் சொல்லி கொடுத்து அப்புறம் பரீட்சை வைப்பார்.
ஆனால் வாழ்க்கைங்கிற வாத்தியார் மட்டும் நமக்கு எப்பவுமே பரீட்சையை கொடுத்து அது மூலமாக தான் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பாரு. இதை சிந்திக்கலாமா? நன்றி. வாரம் நம்ம ரிஸ்கோமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ பேஸ்டு ஃபினான்ஷியல் அட்வைஸ் மிஸ்டர் ரமேஷ் அவர்கள் நிறைய சொல்லுவார். இன்றைக்கி அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அட்வைஸ் எதனா இருக்குங்களா? கண்டிப்பாக ஆஸ்ட்ரோ பேஸ்டில் நம்ம ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸை ஃபாலோ பண்ணுறோன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸை தான் தேடி தரும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவான சூப்பரான அட்வைஸை வாங்க நேயர்களே போய் பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் KR ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். எல்லாருக்கும் ஒரு எண்ணம் உண்டு, கடனை வாங்கிட்டேன் சார் ஆனால் கட்ட முடியல, பேங்க்கில் வந்து NPAன்னு சொல்கிறாங்க, நான் பர்ஃபார்மிங் அசட்னு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஃபங்க் ஆகிடுவாங்க. குழந்தைக்காக எஜுகேஷன் லோன் வாங்கினேன் சார், அதை கட்டவே முடியல சார், அப்படியே நின்று போச்சு சார், இந்த பேங்க்கில் வந்து ரொம்ப எனக்கு கஷ்டமாகி போச்சு சார், போய் நின்று பார்த்தேன் எனக்கு கடனே கிடைக்கல சார் அப்படின்னு ரிப்பீட்டடாக பேங்க் ரிலேட்டடாக இவங்களுக்கு கடன் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை எங்கள் கிட்ட வந்து பகிர்ந்து கொள்ளும் பொழுது எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பேங்க் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு கோரிலேட் பண்ணி பார்த்தா இவர் கடன் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு திறனாய்வு செய்தோம். அப்படி பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஜாதக அடிப்படையிலே எந்தெந்த வங்கியிலே அவர்கள் அக்கௌண்ட் வைத்திருந்தால் அவருக்கு கடன் கிடைக்கும், இல்லை அவர் வாழ்க்கையில் ஃப்ளரிஷ் ஆகும் அப்படின்ற ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டோம். அப்படி போடும்போது எப்படி இருக்குன்னாக்க, ஒரு ஜாதகரோட அவருடைய, ஏன்னா இது எல்லாமே குரு ரிலேட்டடான மேட்டர், தனம் ரிலேட்டடான மேட்டர்னா பணம் வரத்தை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். அப்போ பணம் வரணும் ஒவ்வொருத்தருக்கும். எந்த வங்கியில் போனால் எனக்கு பணம் வரும்? வங்கியெல்லாம் பணம் இருக்குது, ஆனால் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. வங்கியெல்லாம் பணம் இருக்குது, அதுக்குள்ளே ஸ்கீமெல்லாம் இருக்குது, அந்த ஸ்கீம் எனக்கு வரலையே அப்படிங்கிற ஸ்டில் வி ஹாவ் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? அதுக்கு தான் இந்த காணொலியின் ஆன்சர். இப்போது ஒருத்தருக்கு தனம் அப்படி வரக்கூடிய இடமானது 2ஆம் இடம், அது லாபமாக வரக்கூடிய இடம் 11ஆவது இடம். இந்த 2, 11 அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த 2ஆம் இடத்துல ஒருத்தருக்கு சனீஸ்வர பகவான் அமர்ந்து விட்டார்னு வச்சுப்போமே, அந்த 11ஆவது இடத்துல செவ்வாய் அமர்ந்து விட்டார்னு வச்சுப்போமே. இப்போது 11ல் இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் பார்வையாக சனீஸ்வரனை பார்த்து விடுவார். இந்த சனி இந்த 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கு தனகாரகன் தான். அண்ட் இவரில் 4ஆம் உட்காந்துருக்கிற 4ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய செவ்வாய் 11லேருந்து லாபஸ்தானத்துலேருந்து பார்க்குறார். ஈவந்தோ இப்போ சப்போஸ் மகரம்னு வச்சுருந்தோம் வச்சுக்கோங்களேன், அதுக்கு பாதகாதிபதியாக இருந்தால் கூட தனகாரகனை பார்க்குறார் ஒரு பாதகாதிபதினு வச்சுப்போம். இப்போ இவங்க ஒரு பேங்க்குக்கு போகிறாங்க. அந்த பேங்க்கு என்ன பேங்காக இருக்கலாம் அப்படின்னாக்க, இந்த சாரம் அப்படின்னு சொல்லுவோம், எங்கே உட்கார்ந்துருக்கு இந்த 2ஆம் இடம் அப்படின்னு பார்க்கணும். 2ஆம் இடத்துடைய சாரம் என்னன்னாக்க, இந்த சனீஸ்வரன் வந்து சதயத்தில் உட்கார்ந்துருப்போம்னு வச்சுக்குவோம். சதயம்ங்கிறது வந்து ராகுவுடைய நட்சத்திரம். இதை தான் வந்து தைரியஸ்தானாதிபதி லாபத்தை கொடுக்கக்கூடிய ஆளானது பார்க்குறார். அப்படிங்கிறதுனால இந்த மனுஷன் கொஞ்சம் ஃபாரின் பேங்க்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் போய் லோன் கேட்டால் கிடச்சிரும். ஃபாரின் பேங்க்னால் என்னதுக்கு இப்போது நம்ம சொல்லலாம், HSBC அப்படின்னு ஹாங்காங் ஷாங்கி பேங்க்னு சொல்லி இருந்தது இல்லையா, அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்ஸ் சொல்கிறோம், சிட்டி பேங்க்னு சொல்கிறோம். இந்த பேங்க்லலாம் போனீங்கன்னா இவருக்கு ஈஸியாக லோன் கிடச்சிரும். லோன் கிடைக்கிறது மட்டும் இல்லை, இவருக்கு லாபம் இருக்கிறதுனால இவர் கட்டவும் செஞ்சுருவார். ஸோ அந்த ஒரு ஈஸியாக ஆக்டிவிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிரும். இதையே 12ஆம் இடத்துக்குடைய ராகு தொடர்பாக இருக்கான்னு வச்சுப்போமே, இல்லை 5ஆம் இடத்து ராகு தொடர்பாக இருக்கிறார் வைத்துப்போமோ. இப்போது இந்த ராகு ரிலேட்டடாக இருந்ததுனாக்க இவர் வெளிநாடு ரிலேட்டடான சம்மந்தமாக இல்லாமல், அந்த பாம்பு எப்படி கட்டோம் இஸ்ன்னு சத்தம் வரும் இல்லையா, ICICIன்னு சொல்லுவோம், ICICI பேங்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அந்த பேங்க்கில் போய் பணம் வாங்கி இவங்களுக்கு காசு வந்துடும். ஜென்ரலாகவே இந்த வைசியாஸ் அப்படிங்கிற வியாபாரம் அப்படிங்கிறது புதன். இந்த புதன் ரிலேட்டடானா கரூர் வைசியா பேங்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பேங்க், இண்டஸ் இன்ச் பேங்க் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பேங்க், இதிலெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு காசு வந்துடும். இந்த சனி ரிலேட்டடான போது நேச்சுரலி அசோக் லேலண்ட் ஃபினான்ஸோடைய அனதர் ஃபேம் தான் இண்டஸ்இண்ட் பேங்க்னு வந்தது இல்லையா, இந்த பேங்க்கும் உங்களுக்கு காசு கொடுத்துரும். சூரியன் என்ன இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா PSU பேங்க்கும் கொடுக்கும். இதே 12ல் போய் மறைஞ்சிருக்கு, அந்த பேங்க்குக்கு போகிறீங்க, ஒரு ஓவர்சீஸ் பேங்க், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் சொன்னீங்கன்னா, அந்த பேங்க்கில் உங்களுக்கு கடன் கிடைக்க கஷ்டமாக இருக்கும். இப்படி ஒன்றுமே கோரிலேட் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி பண்ணினீங்கன்னா, ஓஹோ இதனால தான் நமக்கு
காசு வந்தது, இதனால தான் நம்ம வரலைங்கிறது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பேங்க் ரிலேட்டடாக போய் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 4 வந்து மனை வாகனம் எல்லாம் சொன்னோமோ, ஹவுசிங் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற HDFC பேங்க், இதனுடைய ரிலேட்டடான 4 கூடயும் 2ல் வந்து உட்காருக்கான், 4 கூடயும் 11 இருக்கிறான் அப்படிங்கிற காம்பினேஷன்லாம் போட்டு பார்த்தோம்னு வச்சுங்களேன், இவர் HDFC பேங்க் அப்படிங்கிற ரிலேட்டட் மேட்டரில் இவர் கடன் வாங்கினா இவர் கடன் கிடைக்கும், கடனை சீக்கிரம் அடைச்சிடுவார். அதனால் இது மாதிரி ஒரு காம்பினேஷனையும் நம்ம சிம்பிளாக எடுத்து அனலைஸ் பண்ணினோம்னா எல்லா விஷயத்துலையுமே நமக்கு செலஸ்டல் சிஸ்டம் வந்து ஆன்சர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அதை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். அதனால் ஜாதகத்தை நல்ல அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை நடத்துமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளத்துடன். இன்னைக்கு ரொம்ப அருமையான செக்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி சூப்பரான செக்மெண்ட்ஸோட அடுத்த எபிசோட் நாங்கள் வந்து சந்திக்கிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஃபேவரட் யுகம் கனெக்ட்.